அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக பல நிகழ்ச்சிகளில் கன்னி ராசிக்காரர்களை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி 2017 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி நிகழ்ச்சியாகும். கன்னி ராசிக்காரர்கள் 7.5 நாட்டு சனியிலிருந்து விலகி கடந்த 2.5 ஆண்டுகள் முடிந்து அதன் பிறகு இப்பொழுது 4ஆம் பாவகத்தில் ராசிக்கு 4இல் சனீஸ்வரன் வருகிறார். ஜென்மத்தில் குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்காதவர்கள் என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஒரு 6-7 ஏற்கனவே எபிசோடுகள் போடப்பட்டிருக்கு. உங்கள் ராசியினுடைய குணம், உங்களுடைய செயல், உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், இது எல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த 20 நிமிட நிகழ்ச்சியிலே இந்த வரக்கூடிய இந்த 2017ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்தவரை தன்னுடைய உழைப்பு எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும்னு சொல்லியிருக்கோம். தனக்கு பயன் தராத பிரதியாருக்கு அதிக அளவு உழைக்கக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி, அதே மாதிரி விரயஸ்தானத்தில் குரு, அந்த விரயஸ்தானத்தில் இருந்த குரு ஜென்ம குருவாக இப்போ முயற்சி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி இருந்து இப்போதான் விலகி இந்த வருஷத்திலிருந்து கொஞ்சம் நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை தரப்போகிறது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் பாதி அர்த்த அஷ்டமம். அந்த அர்த்தாஷ்டமம் என்றால் என்ன? பொதுவாக சுகஸ்தானத்தை நோக்கிய இடத்துல இந்த சனி சஞ்சாரம் செய்யுது. ஒரு மனிதனுடைய லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகம், அதே மாதிரி அவனுடைய ராசியிலிருந்து சந்திரனிலிருந்து 4ஆம் பாவகம், இது எல்லாமே நம்மளுடைய சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் வரக்கூடிய சனி இந்த வீடு கட்டுமான வேலைகள், வீடு கட்டுதல், வீட்டில் ஆல்ட்ரேஷன் வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும். வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் கன்னி ராசிக்காரர்கள் இந்த புதுசாக வீடு கட்டுறது, வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஜாதகம்தான் மெயின். உங்களுடைய மாஸ்டர் யார் அப்படின்னா உங்கள் ஹாரஸ்கோப்பு தான். ஜனன காலத்தில் என்ன திசா புத்திகள் நின்றதோ அதிலிருந்து இன்றைய வயது வரை கணக்கிட்டு இன்றைக்கி எப்படி உங்கள் லைஃப் லைன் இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்கும்னு பார்க்குறது உங்களுடைய ஜாதகம். அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இது கோச்சார ரீதியாக வர்றது சில சம்பவங்கள். கோச்சாரம் என்றால் என்ன? நாம் பிறந்த காலத்திலிருந்து இன்றைய காலத்தில் நமக்கு வானமண்டலத்தில் நம்முடைய ராசிக்கு எத்தனாவது இடத்தில் இந்த முக்கிய கோள்கள் இருக்கிறது என்பது தான். சனி ஒரு முக்கிய கோள், குரு ஒரு முக்கிய கோள், அதற்கு அடுத்தது இந்த ராகு கேது. இதெல்லாம் வருடக்கோள்கள் பயிற்சிகளுக்கு சில பலன்களை நாம் ஆய்வு செய்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பலன் இருக்கும், ஒரு சிலருக்கு பலன் இல்லாமல் இருக்கும். இது ஒரு கலந்து நடக்கக்கூடிய ஒரு கலவை. அதனால தான் 7.5 சனி, அஷ்டம சனிலாம் சொல்லி நாம் இப்போ அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அந்த 7.5 சனியிலலாம் நீங்கள் கடந்து இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்திருக்கீங்க. அடுத்தது ஒரு முயற்சி ஸ்தானத்துக்கு சனி இருந்ததுனால நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்தது கடந்த 2.5 ஆண்டுகள். இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஜென்ம குரு என்பது சீதாராமன் வனவாசம்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வனவாசம் போயிடுவோம், ஜெயிலுக்கு போயிடுவோம்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு இடம் மாற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஊர் விட்டு ஊரை அயலூர் போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா அயலூர் போவாங்க. அதே மாதிரி இடம் மாற்றம், ஒரு ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் உறுதி. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த கன்னி ராசிக்காரர்கள் அந்த 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பெட்டர்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய எஃபர்ட், முயற்சி. அந்த இடம் உங்களுக்கு தடையாக இருந்தது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சனி வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு சொல்லியிருக்கோம், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், அதே மாதிரி முதுகு தண்டு இடத்துல ஏற்படக்கூடிய வலிகள், நரம்பு சார்ந்த நோய்கள், இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிப்படி ஏற்படக்கூடிய நோய்கள். அதுபோக உங்களுடைய ஜாதகத்திலையும் 6ஆம் பாவகம் எப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து 6, 8, 12ஆம் பாவகத்துக்கு உண்டான திசா புத்திகளோ அந்தரமோ நடக்குமே. ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறுவர்கள் இவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி அந்த பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், மாணவர்கள், அவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் என்ன அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஜென்ம குரு கொஞ்சம் சுமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் சொந்த தொழில் அப்படிங்கிறதெல்லாம் விட உங்களுக்குலாம் வந்து வேலை தான், வெளிநாட்டு வேலை, அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சார்ந்த அனைத்து அதில் என்னென்னலாம் டாபிக் இருக்கோ அது எல்லாமே படிக்கலாம். படிப்புக்காகன்னு சொல்லி நிறைய நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் அதை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு 20 நிமிட நிகழ்ச்சியில் வந்து ராசிக்கு எப்படி இருக்கும் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்ந்தாலும் ஒரு வருடத்தில் வந்து ஒரு குரு பயிற்சியும் வரும், அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் வரும். அதனால் இந்த 2.5 அல்லது 3 ஆண்டுகளில் வந்து இத்தனை கோள்களும் நகர்றதுனால அதை மட்டுமே உங்களுடைய லைஃப் லைனாக எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, பேர் ராசியெல்லாம் வச்சு நான் கன்னி ராசி, அதே மாதிரி நான் ரிஷபராசி இதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வகையான நம்பிக்கை தான். அதனால் அந்த நம்ம நம்பிக்கையை நம்ம வந்து வீண் போக்கக்கூடாது. ஷண்முகம் அப்படின்னாக்கா உடனே வந்து கன்னிராசின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஷண்முகம் வந்து கன்னிராசியினுடைய பலன்களை கேட்குறாரு, டிவியில் பார்க்குறாரு, டிவியில் சொல்கிறாங்க, புஸ்தகத்திலலாம் வந்து கன்னிராசியினுடைய பலன்கள்லாம் போடுறாங்க. கொஞ்ச நாள் அவர் வந்து கன்னிராசியாகவே தன்னை மாற்றிக்கொள்கிறார். கன்னிராசியாகவே தன்னை வந்து அவர் பரிணமித்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ கன்னிராசியாகவே அவர் மாறும் பொழுது சைக்காலஜி தானே, அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பார்ட் வந்து சைக்காலஜி. அதனால் அவங்களுக்கு நாம் மூஞ்சல் அடித்த மாதிரி உங்களுக்கு இப்போ உங்கள் ஜாதகம் இல்லைன்னா கிடையாது, பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அந்த காலத்தில் ஜாதகமே எழுதி வைக்காதவங்களாம் இருக்காங்க. ஜாதகமே எழுதி வச்சது கிடையாது. அந்த காலங்கள் வந்து அவங்க பிறந்த நேரமே தெரியாது. அப்போ அவங்க பெயர் ராசியை வச்சு ஒரு ராசியினுடைய பலனை எடுத்துக்கிறாங்க. இதை நம்ம பியூராக போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்களுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுதே. அப்போ வந்து அந்த கன்னி ராசிக்காரர்கள்லேருந்து என்னுடைய பலன் இதுதாங்கும்போது என்ன செய்யலாம், ஜோதிடர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதையே உங்கள் ராசியாகவே நினைத்து கொள்ளலாம், தவறில்லை. கோயிலுக்கு போனாலும் அந்த ராசியை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடலாம். ஏன்னா உங்களுடைய எதை தின்றால் பித்தம் தெளியும்னு தானே நம்ம உட்காந்துருக்கோம். அதனால் நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறத விட உங்கள் அந்த ராசிக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களா, தாராளமாக போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீருதுன்னு தெரிஞ்சிங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் காலம்தான் பரிகாரம். அந்த காலங்கள் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த 4ஆம் இட அர்த்தாஷ்டம சனி, உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி உடல் பற்றிய அக்கறை, உடல் பற்றிய ஆய்வு, ஒரு டெஸ்ட்டு, இதெல்லாம் எபோவ் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் செய்து கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் அதுதான். சனீஸ்வரனை பற்றி நான் முதலே சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு கரெக்ஷன் பண்ணுறவர், ஒரு குற்றத்தை வந்து நிரூபிக்க, குற்றத்தை வந்து காட்டி கொடுக்கக்கூடியவர், குற்றவாளியை வந்து காட்டி கொடுக்கக்கூடியவர். அது மாதிரி அவருக்கு என்ன நம்ம அதில் காரகத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய குற்றங்களை காட்டி கொடுக்கும்ல. நீங்கள் அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. நெகட்டிவாகவே நம்ம கிரகங்களை சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறது? அப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியில் உள்ளவங்கெல்லாம் போய் அக்கறையாக 60 வயசு ஆனவங்க, 50 வயசு ஆனவங்க, இவங்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் தன்னுடைய உடல்நிலையை போய் டாக்டர்கிட்ட போய் காட்டி மருத்துவ செக்கப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 4ல் சனி இருக்குது. இப்போ போய் நீங்கள் வந்து வாகனத்தை மாற்றுறேன், வாகனத்தை பழுது பார்க்க கொண்டு வண்டி நிறுத்துறீங்கன்னா 5000 ரூபா ஆகும்னு போனீங்கன்னா 40,000 செலவு வரும். அதே மாதிரி வந்து இந்த வீட்டை நம்ம வந்து இப்போதைக்கு இடித்து கட்டலான் இருக்கேன் அப்படின்னு 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது போனீங்கன்னா எஸ்டிமேட் வந்து பார்த்தா புது வீடை கட்டிடலாம். ஏன்னா வருமும் காப்போம். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத இந்த நிகழ்ச்சியை பார்த்து புரிஞ்சுக்கங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு புதுசாகவே வீட்டை கட்டிடலாம். அந்த வீடு கட்டக்கூடிய காலங்கள் இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஜாதகத்தை பார்த்து தீர்மானிங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜாதக அடிப்படையில் வந்து நம்ம அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீடு பார்க்கலாம், இதை விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கலாம், இதை விற்றுட்டு வேறு ஒரு வீடு வாங்கலாம், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைக்கு இந்த காலகட்டத்தில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ அந்த வீட்டை போய் மாற்றுறேன்னு மாற்றி போக்கியத்துக்கு போகிறேன்னு போவாங்க. இப்போ எழுதி ஒரு வருஷத்துக்கு எழுதுவாங்க, அப்புறம் அந்த பணத்தை வாங்க முடியாது, அந்த வீட்டை விற்க போகிறோம் பாரு. 4ஆம் இடம் என்றால் என்ன? பொதுவாக வீடு, வாகனம், தாயார் உடல்நலம், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், சுகம், உடல், இதெல்லாம் தான் 4ஆம் பாவகம்.
சனி அங்கே வந்தால் என்ன செய்ய போகிறாரு? அது சார்ந்த ஒரு அலர்ட், ஒரு எச்சரிக்கை. அதனால் அர்த்தாசிரம சனி வந்துருச்சு, அப்படி அஷ்டம சனியில் பாதியை கொடுக்கும் அப்படி இல்லைங்க. அது 8ஆம் பாவகம், அது முடிவை குறிக்கக்கூடிய இடம். இது 4ஆம் பாவகம், சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். அங்கே ஒரு சனி வந்தால் என்ன ஆகும்? அற்ப சுகம். நாளில் பொதுவாகவே லக்னத்துக்கு நாளில் சனி இருக்க பிறந்தவர்கள் எல்லா விதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எப்போ அடைகிறாங்கன்னா தாமதமாகத்தான் அடைவாங்க. ஏன்னா தாமதத்துக்கு உண்டானவன் மந்தக்காரகன். இந்த 2.5 வருஷத்தை பெரிய இஷ்யூ ஆக்காம அப்படியே விட்டுட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ காலம் கடந்து வந்தீங்க 7.5 சனி. அதுக்கு அடுத்தது இந்த 2.5 வருஷம் 3ஆம் இடத்துல இருந்த சனி, அதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு பெரிய உயர்வு கிடைக்கல. இப்போ 4ல் சனி. இப்படியே சொல்லிகிட்டே போனால் கன்னிராசிக்காரர்கள் என்ன சார் செய்கிறது? அப்படியே இருக்கிறதா? அப்படி இல்லை. பெரும்பான்மையான கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் வேலை தானே செஞ்சிட்ருக்கிறீங்க. சொந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது குறைவு தானே. அந்த இடத்த இன்னும் மனசு திருப்தியாக அங்கேயே ஆத்ம திருப்தியாக வேலை செஞ்சிட்ருக்க வேண்டியதானே. நீங்கள் தான் ஒரே நிறுவனத்தில் 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்த்த கன்னிராசிக்காரங்களாம் இருக்கீங்களே. அதனால் வேலையை அதே இடத்துல கண்டினியூ பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் இந்த வருஷம் 2017 அந்த காலத்தில் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும். அது வந்த பிறகு அதுக்கப்புறம் படிப்படியான ஒரு முன்னேற்றம், மேன்மை, இது எல்லாமே இருக்குது. அது போக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன திசை புத்தி நடக்குதுங்கிறதை பார்த்து அதற்கு தக்கவாறு மாற்றங்களை நாம் முடிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த கன்னி ராசிக்காரர்கள் இப்போதைக்கு இந்த திருமணம் ஆகாதவர்கள் இருப்பாங்க. இந்த குரு பலன் இல்லை. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா 2015 ஆகஸ்ட்லேருந்து 2016 வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு இருந்தது 12ல். இப்போ ஜென்ம குருங்கிறாங்க சார். இப்போ அடுத்தது குரு பலன் இன்னும் அடுத்த இந்த வருஷம் செப்டம்பருக்கு மேலே தானா அப்படின்னா திருமணத்திற்கும் குரு பலனுக்கும் தொடர்பு இல்லை. திருமணம் என்பது குரு பலன் தான் தீர்மானிக்கும் என்று நினைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் பாட்டுக்கு திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக எடுங்க. இந்த வருஷத்தில் ஜென்ம குரு என்பது ஒரு மாற்றம் தர வல்லது. நாளில் சனி ஒரு ஜாகை, ஒரு வீட்டை மாற்றக்கூடியது. அப்போ திருமணம் நடந்தால் தானே நீங்கள் மாறி போக முடியும். நிறைய பேர் இந்த மேரேஜுக்கு குருபலனை பார்த்துக்கிட்டு 2 வருஷமாக உட்காந்துருக்காங்க. ஒரு சில ஜோதிடர்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த வருஷமும் குருபலன் இல்லை, இந்த வருஷமும் குருபலன் இல்லை, 2018 பாருங்கன்றாங்க. அப்போ 26 வயசு ஒரு பெண்ணுக்கு போகும்போது 28 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ண முடியுமா? அப்போ நடப்பு திசை இருக்குது, ஜாதகப்படி திசா புத்திகள் இருக்குது, இதெல்லாம் தான் தீர்மானிக்கும் மேரேஜ். இதெல்லாம் உங்களுக்கு சான்ஸ், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் கோச்சாரமே வழி. இது ஒரு சம்பவம், அதாவது ஒரு இன்சிடெண்ட். உடனடியாக சிறு சிறு விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி வச்சிருக்காருன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இந்த லாட்ரி சீட்டு விழுமா விழாதான்னு பார்க்குறது இந்த கோச்சாரத்தில். லாட்ரி சீட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம திசாபுத்தியில் பார்த்து சொல்ல முடியுமா? முடியாது. கோச்சாரம் தான் அதுக்கு. ஒரு காரியத்தை நினச்சிருக்கோம், இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்காங்க, அது கோச்சாரம் திசா புத்தி அடிப்படையில். ஏன்னா ஒரு திசையில் 9 புத்தி வரும். அப்போ ஒவ்வொரு திசையிலையும் 9 புத்தியில் எந்த புத்தியில் கல்யாணம் பண்ணாலும் அதே புத்தி திரும்ப வரும். திருமணம் செய்ய முடியாது இல்லையா? சம்பவங்கள். அப்போ நம்ம இதை வாட்ச் பண்ணுறோம், இந்த நிகழ்ச்சியெல்லாம் வாட்ச் பண்ணுறோம். எல்லாரும் ஜோதிட பலன்கள்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு நடக்குதா இல்லையாங்கிற வாட்ச் பண்ணுறீங்க. என்னுடைய நேயர்கள் இருக்கீங்க, இதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நான் என்ன வழி காட்டுறேன் அப்படின்னா, எனக்கென்று ஒரு ரூட் என்னது, ஒவ்வொரு மனிதர்களும் கிரகங்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டு அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய தண்டனைகள், பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு கஷ்டங்கள், துக்கங்கள், இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதன் பிறகு அது கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அதே சனி திசையில் எத்தனை பேர் கோடீஸ்வரராக ஆனாங்க. அதனால் சனின்னு சனீஸ்வரனை ஒதுக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே சனி தான் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி. அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய மேதைகளாக இருக்காங்க. அதனால் அதெல்லாம் உங்களை உணர வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது என்னுடைய லட்சியம்.
அதனால் கன்னிராசி நேயர்களே, பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிற்கு செல்லலாமா என்ற எண்ணம் உடைய கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக இப்போ விசா கிடைக்கும். ஏன்னா அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த மாற்றம் வந்து நமக்கு முன்னேற்றமாக இருக்கணும், தடுமாற்றமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஏமாற்றமாக இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம தடுமாறிட்டே இருந்தோம்னா அது ஏமாற்றத்தில் தான் முடியும். ஒரு முன்னேற்றம் பெறணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து முதல்ல திடமான மனநிலையில் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும். இலக்கு ஒன்றை தேர்ந்தெடுங்கள், அந்த இலக்கை நோக்கிய பயணம் செய்யுங்கள். இலக்கு வந்து எளிதாக இருந்தாலும் சரி, வலிமையானதாக இருந்தாலும் சரி, நேர காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் அந்த வலிமையான இலக்கையும் உங்களால் அடைய முடியும். ஏன்னா நீங்கள் அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் கன்னிராசிக்காரர்கள். உடல் பலம் என்பதை விட மனோபலமும் உங்களுக்கு மதி பலம் தான் ஜாஸ்தி. அதனால தான் நிறைய பேர் ஆடிட்டரு, அக்கௌண்டன்ட்டு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி லைன்லேயே இலகுவாக அந்த ஃபேன்லேயே அந்த இதில் உங்களுக்கு ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் உங்களுக்குள் நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது, அந்த ஆற்றல்களை அடுத்தவர்கள் உணர்றாங்க. நீங்கள் உங்கள் ஆற்றல் உங்களுக்கே தெரியறதில்லை. நீங்கள் வந்து ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி. ஆஞ்சநேயருக்கு வந்து தன்னுடைய பலம் தனக்கே தெரியாது. அவர் மிகப்பெரிய பலசாலிங்கிறது அடுத்தவங்களுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு தைரியமாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி நமக்கு நோய் வந்துடும், அது வந்துடும்ங்கிறது ஒரு பக்கம் ஆராய்ச்சி தானே ஒழிய அது நடந்துரும்னு நினைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வாக அந்த வயசானவங்களாம் போய் நல்ல டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவங்க நீங்கள் முயற்சி எடுங்க, கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவங்க இடமாற்றத்துக்கு இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். அது பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்க 2017ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கும். அப்போ நாம் மறுபடியும் உங்களை பற்றி நிறைய பேசுவோம். கன்னிராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை என்பதையும், உடல் ரீதியான அக்கறை தேவை என்பதையும், அது பற்றிய விழிப்புணர்வு அவசியம் என்பதையும், அதுபோன்று இந்த வீடு மாற்றம், வீடு கட்டுதல் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும், புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்கும்பொழுது ஜாதகத்தை பார்த்து வாங்க வேண்டும் என்பதையும் கூறி, வேறு பெரிய ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் கூறிக்கொண்டு, எனவே நேயர்களே, நம்முடைய வாழ்க்கை நம் கையில், கோள்களின் கோலாட்டம். எதை நாம் சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. எனவே விதியை மதியால் வெல்வோம் என்று சொல்லி, இன்றைய பொழுது நமக்கு எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு, நாளை பொழுது நம்முடையதாக இருக்கும் என்பதை நம்ம மனதில் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நாளைய பொழுது நமதாகிவிடும் அப்படிங்கிறது நிச்சயம். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் 1000க்கு மேற்பட்ட முயற்சி எடுத்து தான் அவர் நம்ம இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். அவர்லாம் நமக்கு கடவுள் மாதிரி தானே. எனவே தாழ்வு மனப்பான்மை உடைய மனிதர்கள், எதிர்காலம் பற்றிய ஏக்கமுடைய மனிதர்கள், அதே மாதிரி லட்சியம் இல்லாத குறிக்கோள் இல்லாத மனிதர்கள், தான் உபயராசி. ஏன்னா கன்னிராசி உபயராசி. கன்னிராசி என்றாலே பெண் தன்மையுடன் கூடிய இயல்பு உடையவர்கள்னு பேர். அப்பாவித்தனமும் யதார்த்தமும் வெகுளித்தனமும் நிரம்ப படைத்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஏதாவதுனாக்கா ரொம்ப எமோஷனல் ஆகிறது, அழறது, ரொம்ப ஃபீல் பண்ணுறது, இப்படிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் தைரியமாக நல்ல விவேகானந்தருடைய லட்சியத்தையும் விவேகானந்தருடைய போக்குகளையும், விவேகானந்தர் மாதிரி அவங்களுடைய நூல்களெல்லாம் நிறைய வாங்கி படித்து தைரியமாக வாங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ரெமெடிஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரகசியங்களை காப்பாற்றுங்கன்னா காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. வெளிப்படையாக இருக்காதீங்க, ஒரு கமுக்கமாக இருங்கன்னா இருக்க மாட்டேங்கிறீங்க. வெளிப்படையாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதனால் ரகசியங்கள் வெளிப்பட்டு உங்களுக்கு வெற்றி தோல்வியாக மாறுது. எந்த ஒரு விஷயம், அதனால தான் கண்ணியான் ஏய்க்கப்படுவானுங்கிற அந்த பழமொழி சொல்லி வச்சாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த திசாபுத்தி பலன்கள், ஜாதக பலன்கள், உங்களுடைய லக்னம் இதெல்லாம் வலிமையாக இருந்ததுன்னா கோச்சார ரீதியான வரக்கூடிய கெடுபலன்களை பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே நாம் அடுத்தது இந்த
17ஆம் ஆண்டு வருட பலன், இந்த ஒரு வருஷத்துக்கு கம்பைனாக எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நீங்கள் எந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 20 நிமிடத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லிவிட்டேன். எது செய்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து செய்யுங்கள். எனவே நேயர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.